தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில பகுதிகளில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை முழுமையா கேளுங்க. அதாவது தென்மேற்கு பருவமழை வட தமிழக கடலோர பகுதிகளில் தீவிரமடைந்துள்ளது. இதில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், இதர தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்து வருகிறது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இனி வருகிற நாட்களில் இந்த மழையை பொறுத்தவரை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதில் மழை மற்றும் காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது இரவு நேரத்தில். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இதில் குறிப்பாக இடி மின்னலுடன் கூடிய சூறாவளி காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், தமிழக கடல் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 3ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரிசா மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகள், வடக்கு மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 3ஆம் தேதி ஒரிசா மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகள், மேற்கு மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி மத்திய மேற்கு, அதனை ஒட்டி உள்ள தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு
அரபிக்கடல் பகுதிகளின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் தெற்கு குஜராத், கொங்கன், கோவா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டி உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு, அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் கொங்கன், கோவா, கர்நாடகா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 3ஆம் தேதி மத்திய மேற்கு, தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் கொங்கன், கோவா, கர்நாடகா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டி உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டி உள்ள தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழைநளவு, அதாவது சென்னை மணலி 27 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை விம்கோ நகர் 23 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மணலி புதுநகரம் 26 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை பரட்டூர் 18 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே சமயம் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை அம்பத்தூர், சென்னை பாரிமுனை தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை CD மருத்துவமனை தண்டையார்பேட்டை, கொளத்தூர் தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை காசிமேடு, சென்னை தண்டையார்பேட்டை, வலசரவாக்கம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை பெரம்பூர், சென்னை நுங்கம்பாக்கம், புழல் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ERG, செம்பரம்பாக்கம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தாம்பரைப்பாக்கம், அரியலூர் மாவட்டம் செந்துறை, சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, சென்னை கடப்பழனி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.